ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்க நான் தருவேன். கோலம் ஸ்ரீ துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் நில உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மொழி வேடியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வாழ்விடுவான். திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டத்துல நம்ம 85, 86 பார்த்தோம். 85 கொஞ்சம் நன்னாவே பார்த்தோம். 86 ஒரு என்டர் பண்ணி ஒரு கிரேஸ்டு ஓவர் இட். அதை ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்ததுக்கு போலாம். கடுக்கவின் பெரு கண்டனும் தென் திசையை நோக்கி அடுக்க வந்து வந்து ஆடுவான். ஆடலின் இழைப்பு விடுக்கவாறு மென்கால் இரு முகத்திடை வீசி மடுக்கவும் தமிழ் திருச்செவி மாந்தவும் அன்றோ. இந்த ஆலகால விஷத்தை உண்டதுனால கழுத்து கண்டமானது கருப்பா பெடுத்து கருநீரமா பெடுத்து அது கூட அவனுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதனாலதான் சுந்தரன்னு பேர் இல்லையா சுவாமிக்கு. அந்த சுந்தரேஸ்வரனான அந்த சிவபெருமான் இருக்காரு. அடிக்கடி இந்த அவருக்கு இமயமலைதான் வீடுனாலும் அடிக்கடி வந்துடுறார். தென்னாட்டுக்கு திரும்பி ஓடி ஓடி வந்துடுறார். அது 2 காரணமா கூட இருக்கலாம். ஒண்ணு அது மாமியாரோட வீடு இல்லையா, மீனாட்சியோட அம்மா காஞ்சனமாலை இல்லையா, காஞ்சனமாலை தானே. காஞ்சனமாலை அது இந்த வீடு. அது அதாவது மாமியாருக்கு அவர் சொர்க்கத்தையே கொடுத்தாரு தெரியுமா. யாருக்குமே கொடுக்கல அந்த மனுஷன். காரைக்கால் அம்மையார் கூட எங்கேயோ வச்சு விட்டார். ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாருன்னா இந்த மலையத்வஜ பாண்டியன் மேல வைட்டான் இவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இவ இளவரசியா இருந்தோ பட்டத்தரிசியா மாதிரி ஊரெல்லாம் ஜெயிச்சு கடைசியில பரமேஸ்வரனை தன்னுடைய அழகனால மயக்கி அவரை வீழ்த்தன் மதுரை எம்பதியில திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதாக ஒரு சரித்திரம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு மீனாட்சியை பார்த்து. ஏதாவது உனக்கு கொடுக்கணுமே, நானே என்ன கொடுக்கணும்னு சொல்லுவேன், உங்களையே எனக்கு கொடுத்துட்டேலே அப்படின்னு. அந்த மனுஷனுக்கு அப்ப தெரியாது பாதி உடம்பே எடுத்துட்டு போறான்னு. சில அசடுகள் அப்படிதான் கல்யாணத்தும் போது கண்ணாப்னான்னு ஏதாவது சொல்லிடும், அது பண்றேன் இதை பண்றேன்னு. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப சாத்திரியமா சாமியும் பார்த்து கைகையுமா ஏதாவது 2 வாரத்தை கேட்டான்னா இது பாட்டு திண்டாட்டமா போயிடும். அதே மாதிரி பாரு. இப்ப மீனாட்சி என்ன பண்ணான்னா, எங்க அப்பா முன்னாடியே விட்டார், எங்க அம்மா கல்யாணத்தை அனுப்பி வச்சுட்டா, இப்ப எனக்கா ஒண்ணு பண்ணுமே, என்ன பண்ணணும், இங்க எங்க அம்மாவுக்கு 7 கடல்ல ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடு அப்படின்னு. அதுதானே, அவ்வளவுதானே, ஒண்ணும் பெரிய காரியமே இல்லைவா. நம்ம கதம்ப வனம் இருக்க பாரு, இந்த வனத்துக்கு கிழக்கு பக்கத்துல பாரு, அங்க வந்துடும் 7 கடலும் ஒரு குளத்துக்குள்ள வந்துடும் பாருங்க. அந்த இடத்துக்கு இன்னைக்கும் பேர் 7 கடல்னு பேர். 7 கடல் சேர்ந்த இடமான 7 கடல். அதுல உங்க அம்மாவை ஸ்நானம் பண்ண சொல்ல, ஸ்நானம் பண்ணா சொர்க்கத்துக்கு போயிடுவார், நிரந்தரமான சொர்க்கத்துக்கு போயிடுவா அப்படின்னு. ஐயோ, எங்க அம்மா மாதிரி எப்படி தனியா போய் ஸ்நானம் பண்ணுவா, எங்க அப்பா இல்லாத, அதெல்லாம் அவ்வளவு சரிப்பட்டு வராதே. நான் இந்த அம்மா அவ்வளவுதானே உங்க அப்பா வரவழைக்கிறேன்னாரு. சொர்க்கத்துல இருந்து அப்பா மலையத்வஜ பாண்டியனை வரவழைச்சு 2 பேரும் ஒருத்தர் கை கோத்துன்னு இந்த 7 கடல்ல ஸ்நானம் பண்ணி 2 பேரும் திவ்ய சரீரத்தை அடைஞ்சவர்களாக சொர்க்கத்துக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ற வழக்கம். சொர்க்கா தப்பி கரியேசி எது ஜனனி ஜென்ம பூமிச்ச சொர்க்காதபி கரியேசின்னு இந்த அம்மா என்ன பண்ணா, தன்னுடைய தாய்க்கு அரியதான அருமையான தன்னுடைய தாய்க்கு அப்பாவோடையும் சேர்த்து சொர்க்கத்தையே கொடுத்துட்டா அப்படின்னு. அப்படி இப்பெல்லாம் சேர்த்துக்க மாத்திருபாஷாச்ச ஜனனி ஜென்மபூமிச்ச மாத்திருபாஷாச்ச சொர்க்கமத்மதி கரியேசின்னு சொல்லணும். பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவபானினும் நனி சிறந்தனவேன்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அதுல தாய் மொழியும் சேர்த்துக்கணும். தாய் மொழி பற்று, தாய் மேல பற்று, தாய் நாட்டின் மேல பற்று அப்படின்னு இருக்கும்போது நம்ம தவறே பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த 3 நன்னா இருக்கணும்னு. அப்பேற்பட்ட இந்த பரமேஸ்வரனானவன் கழுத்துல இந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டதுனால கருப்பாச்சு. அவர் ஆனா கூட ரொம்ப அழகா இருந்தது. அது கழுத்துல ஒரு கருநீளமா இருக்கக்கூடிய அது ஒரு புதுமையான ஒரு அழகை அவருக்கு கொடுத்தது. அவர் அடிக்கடி ஏன் தென்னாட்டுக்கு வந்தாருன்னா, ஒண்ணு காஞ்சன மாலையுடைய ஊர், மாமியாரோட ஊருன்றதுனால
மாப்பிள்ளை அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு வரலாம் இல்லையா பொண்ணை பாக்குறதுக்கு. அது மாதிரி இங்க வேற அரசாட்சின்னு வேற பண்ணி இங்கே இருந்துட்டா. அதனால அவர் பாக்குறதுக்கு அடிக்கடி வர்றாரு அப்படின்னா பாண்டிய நாட்டுக்கு அடிக்கடி வர்றாருன்னா இதுதான காரணம்னா ஐயா இந்த காரணமே இல்லையா. அவர் நினைச்சா அந்த அம்மாவை எமய மலைக்கு மானசரோவர் தாண்டி கைலாச மலைக்கு ஒரு க்ஷணத்துல அங்கிருந்து கூட்டின்னு போயிடுவாரு. இது என்ன பெரிய காரியம். அவர் ஒரு க்ஷணத்துல மதுரைக்கு வரலையா பாண்டிய நாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு வாரியார் சுவாமி ரொம்ப நல்லா சொல்லுவார். அவர் பாட்டு நர்த்தனம் ஆடிட்டே இருந்தாராம் அங்க கைலாச மலையில. இங்க கல்யாணத்துக்கு முகூர்த்தம் 9 மணிக்கு முகூர்த்தம். எல்லா முனிவர்கள்லாம் காத்துட்டு இருக்கா, தேவர்கள்லாம் காத்துட்டு இருக்கா. நந்தி தேவர் போய் ஞாபகப்படுத்துறான், சுவாமி இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு மதுரைக்கு போகணும் கல்யாணத்துக்கு. பரவாயில்லன்னு ஆடிட்டே இருந்தாரான். 5 நிமிஷம் போய் 4 நிமிஷம் போயிட்டு 1 நிமிஷம் இருந்தா அந்த 1 நிமிஷத்துல 58 செகண்ட் போயிட்டுதான். உடனே நந்தி கிளம்பலாமானாராம். அடுத்த க்ஷணம் கண்ண முடிங்கலாம் கண்ணத்தர எல்லாரும் எல்லாம் மதுரை எம்பதியில் இருந்தாலும் அடுத்த க்ஷணம் எப்படி சூரியன் ஒரு இடத்துல உதிச்சாலும் எல்லா இடத்துலயும் ஒரே சமயத்துல உதிக்கிற மாதிரி ஒரு ஊர்ல ஒரு சமயம் உதிக்காத ஒரே சமயத்துல சூரியன் வர மாதிரி இந்த சூரியனையும் சந்திரனையும் அக்னியும் நேத்திரங்களாக உடையது பரமேஸ்வரனும் அடுத்த க்ஷணமே அங்க மதுரை எம்பதியில தோன்றினார்னா அது மாத்திரம் தோன்றல. அவர் அடிக்கடி இந்த எல்லா ஊர்லயும் டான்ஸ் ஆடுறாரு 7 ஊர்ல. அவர் டான்ஸ் ஆடும் போது ஏற்படக்கூடிய களைப்பு தீரணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா அந்த பொதிகை மலையிலிருந்து வீசக்கூடிய அந்த தென்றல் காற்று, இனிமையான அந்த தென்றல் காற்று அப்படி முகத்துல அது வீசணுமா, அப்படி ரொம்ப நன்னா இருக்கும். அது மாத்திரம் இல்லாத அந்த தமிழ்ச்சங்கத்துல இந்த புலவர்கள் எல்லாம் வாத பிரதிவாதங்கள்லாம் பண்ணி தமிழுடைய பெருமையை சொல்லும் போது அந்த தீன் தமிழானது, அந்த செந்தமிழானது, அதனுடைய ஓசையானது, அதனுடைய சுவையானது, அதனுடைய ரசமானது தன்னுடைய காதிலே விழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மனுஷன் அடிக்கடி தென்னாட்டுக்கு வந்தார். கடுக்கவென் பெரு கண்டனும் தென் திசையை நோக்கி அடுக்க வந்து ஆடுவான். அடுக்கன்னா அதை நோக்கி அடிக்கடி ஆடுவான். எதுக்குன்னா ஆடலின் நிலைப்பு விடுக்க. அவன் 5 இடங்கள்ல கனக சபை, ரத்ன சபை, ரஜத சபை, அப்புறம் வெள்ளி அம்பலம், தாமர சபை எல்லா இடத்துலயும் ஆடக்கூடிய களைப்பு இருக்க. அந்த களைப்பு நீங்கிறதுக்காக அப்பப்ப ஆடுறான். அப்ப களைப்பு எப்படி நீங்கும் அப்படின்னு அங்க ஆரம் என் கால், ஆரம்னா சந்தன மரங்களுடைய வாசனையோடு கூடிய மின்கால் இனிமையான காற்றானது திருமுகத்திலே வீசி மடுக்கும். இவருடைய முகத்திலே அந்த காத்து வீசின உடனே அப்பாடா என்ன அருமையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் தமிழ் திருச்செவி மாந்தம் அருமையான அந்த செந்தமிழானது அதனுடைய ஓசையானது தன்னுடைய அதிலே விழுவதற்காகவும் காதால் அதை அனுபவிப்பதற்காகவும் தான் இல்லையா. இதுதானே இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும். மற்றதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு பரஞ்சோதி முனிவர் சொல்றார். இந்த பாட்டுல கடு அப்படின்னா கடுமையான நஞ்சுன்னா கடுமையாத்தானே இருக்கும். அடுக்க அதை நோக்கி அதை அனுசரித்து அதை நாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆரம்னா சந்தனம் அப்படின்னு பார்த்தோம். பெருவிலை ஆரம் அப்படின்னு சொல்லுவார் அபிராமேந்தாதில. முடித்தால் ஐயன் திருமணையால் அடித்தாமரை கண்பு, அது வையம் துரகம் மதகரி மகுடம் சிறுகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம், விலை மதிக்க முடியாத மாலை. அங்க ஆரம்னா மாலை அப்படின்னு அர்த்தம். இங்க ஆரம் அப்படின்னு சொன்னாக்க இது சந்தன வாசனைன்னு அர்த்தம். சந்தனம். கால்னா காற்று. அவையார் கூட சொல்லிருக்கா, நம்ம பார்த்தோம் இல்லையா. காலால் அந்த குண்டலி அதனை காலால் எழுப்போம்னு காற்று அந்த பிரணவத்தை மேல எழுப்புறது அப்படின்னு பார்த்தோம். தமிழ்னா தமிழ் சுவை, தமிழனுடைய சுவையை அனுபவிப்பதற்கு. இப்ப நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கு பகவான் 5 இந்திரியங்களை கொடுத்துறாரு. சிலதை பார்த்துதான் அனுபவிக்க முடியும், சிலதை தொட்டு பார்த்துதான் அனுபவிக்க முடியும். இப்ப சூடா இருக்கு குளிர்ச்சியா இருக்குன்றத உணர்ச்சி தொட்டுதான் பார்க்கணும். அப்புறம் ஒரு உருவம் அது எப்படி இருக்குன்றத பார்த்துதான் அனுபவிக்கணும். இனிமையான இசை அந்த சவுண்ட் அதை காதால கேட்டுதான் அனுபவிக்கணும்.
மூக்கால நறுமணத்தை முகர்ந்துதான் அனுபவிக்கணும். பஞ்சபூதங்களால் ஆன, பஞ்ச இந்திரியங்களால் ஆன அந்த பஞ்ச தன்மாத்திரைகளையும் நம்ம அப்படி அதுக்கு உள்ளதால் தான் அனுபவிக்க முடியும். காதால கேட்கதான் முடியும், பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கதான் முடியும், ருசிக்க முடியாது. இப்படி ஒன்னொன்னுக்கு ஒன்று மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு வச்சிருக்கா இல்லையா? அப்படி ஆனா இங்க திருச்செவியில் நுகரவும்னா தமிழனுடைய சுவை அப்படிங்கிற போது இந்த இடத்துல சுவை அப்படின்னு சொன்னா அதனுடைய இனிமைன்னு அர்த்தம். எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படிங்கிற மூலியம். இசை கேட்டாலும் இனிமையா இருக்குங்கிறோம். சுகந்தம் வந்ததுனால ரொம்ப என்ன இனிமையா இருக்கு இந்த வாசனை அப்படின்னு சொல்றோம். இந்த இனிமைங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தது. பஞ்சேந்திரியங்களால அறியப்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த இனிமைங்கிறது பொருந்தது. இப்ப முகத்துல இந்த மெல்லிய காற்று வீசும் போது ஏற்படக்கூடிய இனிமையான அனுபவம், இப்படியே தமிழ் காதுல விழும்போது ஏற்படக்கூடிய இனிமையான ஒரு நாத இன்பம். நாத இன்பம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க அப்படி பரமேஸ்வரன் அனுபவிக்கிறதுக்காக வந்தார்னா சரி. அடுத்த பாட்டுல என்ன சொல்ல போறார் அப்படின்னாக்கா, உடனே அவர் தன் மொழிக்கு போயிடுறார். ஏன்னா இது இந்த திருவிளையாடல் புராணத்தை அவர் எதுல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னு ஹாலாசிய புராணம்னு எடுத்துக்கலாம். இல்லன்னா இவர் நீலகண்ட தீட்சிதருடைய சிவலீலார்ணவத்துல இருந்து எடுத்துக்கலாம். அப்படின்னு எடுக்கலாம். சிவலீலார்ணவம் முன்ன வந்ததா இல்ல திருவிளையாடல் புராணம் முன்ன வந்ததா தெரியல நமக்கு. ஏன்னா இது ஒரு 300-400 வருஷத்துக்குனாக்கா நீலகண்ட தீட்சிதருடையது 600 வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியுது. அதனால அதுல இருந்து தான் இதை அடாப்ட் பண்ணிருப்பான். வால்மீகி தான் முன்னவர், அதுல இருந்து அடாப்ட் பண்ணதான் கம்பராமாயணம்ங்கிற மாதிரி. இதுவும் அப்படிதான். மகாபாரதம் தான் முன்னது, அதுல இருந்து வந்ததுதான் நம்ம வில்லிபுத்தரார் பாரதமானது, அதுல இருந்து வந்ததுதான். அது பிரகாரம் பார்க்கும்போது எந்த மொழி எப்ப வந்ததுங்கிற நமக்கு பிரச்சனையோ சச்சரவோ நமக்கு வேண்டாம். ஆனா இந்த கிரந்தம்னு பார்க்கும்போது திருவிளையாடல் புராணம் தமிழ்ல செஞ்சதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது சிவலீலார்ணவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. இது யாரும் சண்டைக்கெல்லாம் வரப்போறது இல்லை இதுல. அப்படி வரும்போது அந்த சிவலீலார்ணவம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொழியானது சம்ஸ்கிருதம். ரொம்ப பேருக்கு இந்த சம்ஸ்கிருதம்னு கூட சொல்ல வரல. எனக்கு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். சமஸ்கிருதம் அது என்ன சமஸ்கிருதம்? இவன்னா தமிழுக்கு சமமாக கிருத்தம் சொல்றா. அவங்களுக்கு சமஹா கிருத்தம் சமஸ்கிருதமா இருக்கலாமான்னு தெரியல. அப்படி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டும் சமமா ஒன்றுக்கொன்று சமமாக பண்ணப்பட்டதுனால சமஸ்கிருதம்னு சொல்றா போல. சமயக்கு கிருத்தம் சம்ஸ்கிருதம். அந்த சம்ஸ்கிருத மொழியை இவ ஒரேடியா வடமொழி அப்படின்ட்டான். வடக்க இருக்கிறதெல்லாம் சம்ஸ்கிருதம், தெற்க இருக்கிறதெல்லாம் தமிழ் மொழி அப்படின்னா, இதுல விடை உகத்தவன் பாணினிக்கு இலக்கணம் மேனால் வடமொழிக்கு உரைத்து ஆங்கு இயன் மலையமா முனிக்கு திடம் உறுத்தியும் மொழிக்கு எதிராக்கிய தென் சொல் மடமகட்கு தென் சொல் மடமகட்கு. மடம்னா அச்சம், மடம், பயிர்ப்புன்னு சொல்லி, நாணம், பயிர்ப்பு சொல்லி 4 வகை குணங்கள் பெண்களுக்கே உரியது. இது மடம்ங்கிற ஒரு குணம். அந்த மடம்ங்கிற குணம் இருக்கிறதுனால அது மடமகள் அப்படின்னா. மடமகள் மகற்கு அரங்கு என்பது வழுதி நாடன்றோ அப்படின்னு பிரிக்கும். விடை உகத்தவன் பாணினிக்கு இலக்கணம் மேல் நாள் வடமொழிக்கு உரைத்து ஆங்கு இயன் மலைய மாமுனிக்கு திடம் உறுத்தி அம்மொழிக்கு எதிராக்கிய தென் சொல் மடமகற்கு அரங்கென்பது வழுதி நாடன்றோ. இதுல ஒரு வார்த்தையோட புரியல நமக்கு. வடமொழிக்கு அப்படிங்கிறது ஒண்ணுதான் புரியுது, முனிக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் புரியுற மாதிரி வச்சு மிச்சம் எல்லாம் அப்படி ஒரு ரிடில் மாதிரி வச்சுட்டார். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரிஷப வாகனத்துல வரக்கூடிய சிவபெருமானவர் முன்னாடி ஒரு காலத்துல பாணினிங்கிற ரிஷிக்கு, முனிவருக்கு சம்ஸ்கிருத மொழிக்கான இலக்கணத்தை எப்படி வகுக்கிறது அப்படிங்கிற சூத்திரங்களாக சொல்லி வச்சார். அவருக்கு அழகாக உரைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அதுக்கு சமமாக இந்த பொதிய மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியமா முனிவருக்கு தமிழ்
இலக்கணத்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். அப்படின்னு என்னன்னா, வடமொழிக்கு நிகராக எதிராக தமிழ் மொழி ரெண்டையும் சிறப்பான மொழிகளாக, வடக்கே சம்ஸ்கிருதத்தையும் தெற்கே தமிழ் மொழியையும் அவர் நிலைநாட்டுவதற்காக, இரண்டு மொழிக்கும் இலக்கணம் வகுப்பதற்காக பாணினிக்கும் உதவினார், அகத்திய முனிவருக்கும் உதவினார். ரெண்டு பேருக்கும் தன்னுடைய உடுக்கை எடுத்து அடிச்சு அதிலிருந்து வர நாதத்திலிருந்து அவர்கள் இலக்கணத்தை வகுக்குமாறு செய்தார். அப்படி செஞ்ச போது இந்த தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த கன்னிக்கு, தமிழ் கன்னி ஆரணங்கே அப்படின்னு தமிழ் சுந்தரன் பிள்ளை எழுதின ஒரு பாடல் கூட வருவார், நீராடும் கடல் உடுத்த அப்படின்னு சொல்லி. அது தமிழ், அந்த பாடல் ஒருத்தருக்கும் ஒரு இவங்க அரசியல்வாதிக்கு அது தெரியாது, ஆனா பெருசா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லுவா. தப்பா உளருவா, ஒருத்தர் ஒரு மாதிரி உளறின்னு இருப்பாரு. அது ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும். இதை இப்படிலாம் தப்பா பாடுறதுக்கு பாடாதே இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தென்மொழியாகிய அந்த பெருமை மிகுந்த அழகிய அந்த தமிழ் பெண்ணுக்கு ஒரு நடன சாலையாக அவள் ஆடுவதற்கு, அந்த அப்படி ஆடி கழிப்பதற்கு அப்படி ஒரு இடம் என்ன வேணும்னா அதுதான் பாண்டிய நாடுன்னா. சோழ நாட்டிலையும் தமிழ் திறந்துதான் வழங்கிட்டு, அங்கதான் கம்ப நாட்டாழ்வார் கம்பராமாயணம் எழுதினார். ஒட்டக்கூத்தர் அவரும் எழுதினார். அப்புறம் புகழேந்து புலவர் நைடதம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதினார். சேர நாடை பத்தி நமக்கு அவ்வளவா தெரியல. அங்க ஆழ்வார்கள் நிறைய பேர் இருந்திருக்காரு. சேர நாட்டுல 2-3 நாள் குலசேகர பாண்டி இந்த பக்கம் பாண்டிய நாடு, அங்க சேரமான் பெருமான், அப்புறம் இன்னொரு ஒரு ராஜா, அவரும் நிறைய தமிழ்ல இது பண்ணிருக்கார். 4000 திவ்ய பிரபந்தத்துல அவரோட தான் நிறைய மதுர கவி ஆழ்வார், நிறைய பேர் அதுல நிறைய பண்ணிருக்கார். இது இந்த பாண்டிய நாடு தான் சிறப்பாக சொல்றாரு. பாண்டிய நாட்டுல மாத்திரம்தான் ரொம்ப தமிழ் சங்கம் இருந்தது அப்படிங்கிறதுனாலையும், 3 சங்கங்களும் அங்கதான் சிறப்பாக இருந்ததுங்கிறதுனாலையும், அந்த சங்கத்துக்கு என்ன சிறப்புன்னு அடுத்த பாடல் இவரே சொல்ல போறார். அந்த சங்கத்துலதான் தமிழ் வளர்க்கப்பட்டது, தமிழ் வளர்த்த சங்கம், அதனால தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லுவார். இப்பவும் பண்றா ஏதோ சங்கம்னு வச்சு அப்பப்ப நினைச்சிட்டு போது அவ என்ன பண்ணுவானு ஏதோ ஒண்ணு கூப்பிட்டு, அது புலவர்கள் அப்படின்னு கூப்பிட்டு அவ ஏதோ பட்டிமன்றம் அது இதுன்னு எதையோ பண்ணிட்டு இருப்பா. பட் எந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்த அளவுக்கு அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை மெயின்டைன் பண்றான்றது நமக்கு தெரியல. இப்ப மோஸ்ட்லி எல்லாம் பொலிட்டிக்கலைஸ்டு. இப்ப இந்த பாடல் நம்ம பதமா நம்ம என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். விடை உகத்தவன். விடை அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, விடை தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடின்னு பாடினாரு ஞானசம்பந்தர். விடைன்னு இந்த இடத்துல ரிஷப வாகனம்னு அர்த்தம். ரிஷப வாகனம். இந்த விடை உகைத்தவன் அப்படின்னாக்கா ரிஷப வாகனத்தை அவர் செலுத்துறாரு. அது மேல உட்காந்துட்டு போ அப்படின்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, அது எங்க போகுமோ அங்க போகுமா. இப்ப இவரே மூத்தவர், இவருக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே நந்தி பகவான் தான் ரிஷப வாகனமா இருக்காங்க. அதுல ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதாவது நந்தி வேற ரிஷபம் வேற அப்படின்னு சொல்றவர்க்கா. நந்தி தேவர் அவருக்கு வாயில் காப்பவனாகவும் அவருக்கு பர்சனல் பாடி கார்டாகவும் இருந்தார். அப்புறம் ரிஷபம் அப்படிங்கிறது தான் அவருக்கு வாகனம் அப்படின்பா. இல்ல ரிஷப வாகனமே தான் நந்தியே தான் ரிஷப வாகனம் அப்படின்னு சொல்றவா சில பேர் இருக்கா. அப்புறம் ஒரு சில சமயத்துல என்ன சொல்றாருனாக்கா, ரிஷப வாகனமாக அந்த பரமேஸ்வரனை தன் முதுகிலே தாங்கிக் கொண்டிருந்தவர் யாருன்னாக்கா மகாவிஷ்ணுவே தாங்கினார் அப்படின்னு சொல்றார். அது என்ன இதுன்னு தெரியல, அதுக்கு ஏதோ ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி முப்புறங்களை எரிப்பதற்காக பரமேஸ்வரன் போன போது அப்ப அவருக்கு வாகனமாக சென்றவர் யாரு அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அப்புறம் மகாவிஷ்ணுவே அம்பாக வந்தார், மேருமலையை வில்லாக விளைச்சு மகாவிஷ்ணுவே அதுல இதுவாக வந்தார், அம்பாக இருந்து அந்த அவர் சண்டைக்கு போகும்போது உபகாரம் பண்ணார். பல கதைகள், பல உபகதைகள், வேற வேற புராணங்கள், இத்திகாசங்கள் எல்லாம் இருக்கு. பட் இது ஒண்ணு நம்ம எந்த காலம் சமகாலமா முன்னாடியா பின்னாடியான்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கும். அப்படியே அதை கேட்டுட்டு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக சொல்லிருக்கான் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல விடை உகத்தவன் அப்படின்னா ரிஷப வாகனத்தை செலுத்தக்கூடிய சிவபெருமான் மேனாள்னா மேல் நாள்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது முடிய எப்போ ஆயிடுச்சு, அது இப்ப இல்ல. அதாவது ஒரு முன்னொரு காலத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி முன்பு ஒரு காலத்துல பாணினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவருக்கு
வடமொழிக்கு இலக்கணம் உரைத்து அப்படின்னா வடமொழி என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத மொழிக்கு வியாக்கரண சூத்திரத்தை இலக்கண நூலை அருளி செய்தது போல அங்கு உரைத்து அன்னைக்கு எப்படி அவருக்கு உரைத்தாரோ பாணினிக்கு சம்ஸ்கிருதத்துக்கு இலக்கணம் வகுப்பதற்காக வழிமுறைகள் எல்லாம் செய்து உதவி செய்தாரோ அதே போல மலையம் மா முனிக்கு மலைகளில் சிறந்த புதிய மலையில தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த பெருமை நிறைந்த அகஸ்திய மா முனிவர் இருக்காரு. அவருக்கு அகஸ்திய முனிவர் பெரிய பார்வதி பரமேஸ்வரோட உபாசகர். அவர் தான் ராமனுக்கே உபதேசம் பண்றார் அப்படின்னு ஒரு கதை கூட இருக்கு இல்லையா? ராமாயணத்துல இந்த ஆதித்ய ஹிருதயத்தை அவர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஒரு சில பேர் இருக்குங்கிறா, ஒரு சில பேர் இல்ல அது வேற எங்கேருந்தோ உள்ள நோய்ச்சிட்டா அப்படிங்கிற அது வேண்டாம். ஆனா ஆதித்ய ஹிருதயம் சூரிய பகவானை பற்றி ஒரு அழகான அது ஸ்தோத்திரமாக நமக்கு தெரியுது. அதுல மகாபரிவா கூட ஒரு 5-6 ஸ்லோகத்தை மாத்திரம் எடுத்து நமகா நமகா நமகான்னு வர மாதிரி எடுத்து இதை சொன்னாலே ஆதித்ய ஹிருதயம் முழுக்க சொன்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த சமஸ்கிருத மொழிக்கு இணையாக எதிர் ஆக்கிய அது அங்க வடக்க பிரசித்தம்னா இங்க தெற்க பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழிக்கு தென் சொல் மடமகற்கு அந்த தென் சொன்ன தென் மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியான அந்த கங்கையை புனிதமாய காவேரின்னு சொல்ற மாதிரி கங்கையை விட சிறந்ததான் காவேரி, அது மாதிரி சம்ஸ்கிருதத்தை விட சிறந்ததான் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது தென்மொழி ஆகிய தமிழ் மொழி கங்கைக்கு அரங்கு என்பது நடனசாலை அப்படின்னு சொல்லி எல்லோராலையும் புகழ்ந்து கூறப்படுவது எதுன்னு வழுதி நாடன்றோ. வழுதின்னா பாண்டிய நாடு, பாண்டியர்களுக்கு வழுதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சோழன் அப்படின்ற சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்கெல்லாம் மனு நீதி சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இப்படிலாம் சொல்ற மாதிரி இது பாண்டிய ராஜாக்களுக்கு குலசேகர பாண்டியன், செண்பக பாண்டியன், பரகுண பாண்டியன்லாம் சொல்ற. வழுதி இளம்பழுதி பாண்டியன் நிறைய இருக்கு. நெடுமாறன் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு காலகட்டத்தில் இருந்த சில பாப்புலரா இருந்த ராஜாக்களுக்கு ஒரு பேரோட அவளுக்கு இருந்திருக்கு. அப்படி பாண்டிய நாடுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குன்னு இந்த பாணினிங்கிறவர் காந்தார நாட்டுல இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. காந்தார நாட்டுல ஏதோ ஒரு பகுதியில சலாது அப்படிங்கக்கூடிய பகுதியில அவர் இருந்தார். அவருடைய தந்தை பெயர் பாணினி அப்படின்னு சொல்றார். தாட்சி அப்படிங்கிற அவருடைய அம்மா அப்படின்னு சொல்றார். அவர் சின்ன வயசுல அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கெட்டிக்காரா இல்ல போட்டிருக்கு. ஒரே மந்த புத்தியோட ஒரு ஆர்டினரியா தான் இருந்திருக்காரு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் எப்படி அவருக்கு ஒரு அருள் கிடைச்சது, காளிதாசனுக்கு அருள் கிடைச்ச மாதிரி அவருக்கும் சிவன் அருள் கிடைச்சு அதனால சிவன் கிட்ட இருந்து மாகேஸ்வர சூத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூத்திரங்களை எல்லாம் அவருடைய உடுக்கு ஒலியிலேருந்து அதை எடுத்துட்டு அதை வச்சுட்டு அவர் அக்ஷரங்கள் எல்லாம் பிரிச்சு எடுத்து அதுக்கு இலக்கணங்கள்லாம் வகுத்து எந்த சந்தி சமாசம் இதெல்லாம் எப்படி வருதோ அதுக்கு உண்டான பேஸ் அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு இணையாகத்தான் அகஸ்தியருக்கு தமிழ் மொழிக்கு இலக்கணம் சொன்னார் அப்படிங்கிறத தமிழ்ச்சங்கத்துக்காரெல்லாம் ஒத்துக்கிறது இல்லைன்னு நான் சொன்னேன். தமிழ்ச்சங்கக்காரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அது தமிழ் தான் புராதனமான மொழி. சம்ஸ்கிருதம்ங்கிற மொழியே பிற்காலத்துல வந்ததுதான். முதல்ல பாலி அப்படின்ற ஒரு மொழி இருந்தது, அப்புறம் கிரந்தம் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்தது, அப்புறம் அது பின்காலத்துல தான் அதை கோடிஃபை பண்ணி அதுக்கு அக்ஷரங்கள்லாம் இருந்தது. அதுவும் சம்ஸ்கிருதமே கூட பார்த்தாக்க வால்மீகி காலத்திலேயோ காளிதாசன் காலத்திலேயோ இருந்த சம்ஸ்கிருதம் இப்ப இல்ல, அந்த எழுத்துக்கள் இப்ப இல்ல அப்படின்பா. ஆனா நமக்கு ஒண்ணு புரியுறது, வால்மீகி ராமாயணத்தை அன்னைக்கு படிச்சாலும் இன்னைக்கு படிச்சாலும் எல்லா வார்த்தைகளுக்கும் அதே அர்த்தம் தான் இருக்கு, எந்த பதங்களும் மாறினதா தெரியல. காளிதாசனுடைய ரகுவம்சம் சரி, குமார் சமம் சரி, மேக சந்தேசமும் சரி, சாக்குந்தலம் எதை எடுத்தனாலும் எந்த வார்த்தைகளும் எந்த ஸ்லோகங்களும் இன்னைக்கு மாறுபாடு அடையவே இல்லை, அப்படியே தான் இருக்குங்கிறது நமக்கு நன்னா தெரியுது. தமிழ் எழுத்து எப்படி சம்ஸ்கிருத எழுத்துக்கள்லாம் மாறித்துன்னு சொல்ற மாதிரி தமிழ் எழுத்துக்களும் நிறைய மாறி இருக்கு. அந்த காலத்துல ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட தமிழும் இப்ப இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் லிபியில. அது என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருனாக்க
பனை ஓலையை காய வச்சு அதை பதப்படுத்தி அதுலதான் வந்து எழுத்தாணி கொண்டு எழுதுவாளாம். அந்த எழுத்தாணி கொண்டு எழுதும் போது என்ன ஆகும்னா அதுல நேர்கோடுகள் ஒரு மாதிரியான வளைவு கோடுகள் தான் மட்டும்தான் அது எழுத முடியுமா. புள்ளி எல்லாம் வைக்க முடியாதான், கமா புள்ளி எல்லாம் வைக்க முடியாதான். ஏன்னா வச்சா போல கிழிஞ்சு போயிடுமா. அதனால அவ வந்து இந்த புள்ளியெல்லாம் வந்து அவாய்டு பண்ணி அப்படிதான் எழுதின்னு போயிருக்கா. இன்னும் சொல்ல போனா கொம்பு உள்ள எழுத்துக்கள் கூட அவன் அவாய்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கூட சொல்றான். சில சில இதெல்லாம் சொல்றான். அப்பேற்பட்ட அந்த ஒரு தமிழ் மொழியானது ரொம்ப புராதனமான மொழிங்கிறதுனால இந்த சம்ஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழுக்கு பண்ணினான்னு சொல்லக்கூடாது. ஒன்னு ரெண்டு சமகாலத்தை பண்ணுதுன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ற. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒண்ணு புரியுறது, தமிழ் இலக்கணம் வகுத்தவர் அகத்தியர், சம்ஸ்கிருதத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் பாணினி. ரெண்டு பேருமே வந்து பரமேஸ்வரனுடைய ஆட்டத்தின் போது அவருடைய உடுக்கையிலிருந்து ஏற்பட்ட சத்தத்தை வைத்துக் கொண்டு அதிலிருந்து தான் இவர்கள் வந்து சூத்திரங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு தெரியுது நமக்கு. முக்காவாசி பார்க்கும்போது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன்ல தமிழ் மொழியிலையும் சந்தி சமாசங்கள் அலங்காரங்கள் எல்லாமே அணின்னு சொல்றவங்க அலங்காரத்துக்கு அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒத்து வர மாதிரி தான் இருக்கு அப்படின்றது நமக்கு நிறைய நிறைய இடங்கள்ல நமக்கு புரியுது. இப்ப அந்த பாடலுக்கு அடுத்த பாடல் நம்ம போறோம். அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா தமிழ் மொழியுடைய இன்னொரு சிறப்பையும் சொல்ல போறார். அதாவது தமிழ் மொழி மாதிரி அதுக்கு ஈக்குவலான ஒரு மொழியே கிடையாதுங்கிறார். தமிழ் மொழிக்கு அதுக்கு வந்து ஒரு சமமான மொழின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் மொழி ஒரு சிறந்த மொழி அப்படிங்கறத சொல்ல போறார். ஏன் சிறப்பான மொழி அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, தமிழ் மொழியினுடைய பெருமைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஒண்ணு உண்டு. ஏன் அப்படிங்கிற போது தமிழுக்கு கடவுளே முருகன் தான். முருகக் கடவுள் தான் தமிழுக்கு கடவுள். அந்த நெற்றிக்கண்ணை உடைய அந்த சிவபெருமானவன் சரிசமமாக சங்க புலவர்கள் எல்லாரோடையும் கூட உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு அந்த ஆராய்ச்சியில எல்லாம் அவரும் கலந்துண்டு, அந்த வாதங்கள் எல்லாம் இவரும் கலந்துண்டு, அந்த சிறப்புமிக்க அந்த தமிழ் மொழி இருக்கே அந்த மொழிக்கு ஒரு பெருமை சேர்த்தார் அவர். எப்படின்னா வந்து தர்மி கதையில கூட பார்த்தோம். சிவபெருமானே ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய பக்தனுக்காக ராஜா கிட்ட இருந்து பரிசை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு தமிழ் மொழி ஈடுபாடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழி சிறப்பான மொழி இருக்க, இது வந்து மற்ற மாநிலங்களை பேசக்கூடிய அந்த மொழிகளுக்கெல்லாம் சமமாக இதை சொல்ல முடியுமா? அது மாதிரி சாதாரணமா அமைஞ்சதுன்னு நம்ம எண்ணிதான் பார்க்க முடியுமா? தப்பு அப்படிங்கிற. ஏன் அதுக்கு காரணம் சொல்ற, நம்ம பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கு இலக்கண வரையறையே கிடையாதாம். சில மொழிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட பாரத நாட்டுல வந்து 600 மொழிகள் பேசப்படுவதாக ஒரு வழக்கு இருக்கு. அப்புறம் வந்து 56 தேசத்திலேயே 56 மொழிகள் இருந்தது. ஆனா எல்லாத்துக்கும் பிரதானமாக தமிழோ சம்ஸ்கிருதமோ தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா பல மொழிகளுக்கு இலக்கணமும் கிடையாது, பல மொழிகளுக்கு எழுத்தும் கிடையாது, லிபியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மொழிகளெல்லாம் தமிழுக்கு சமமா சொல்ல முடியுமா? இல்ல தமிழைத்தான் வந்து அந்த மொழிகளுக்கு ஒரு இணையாக நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது, எந்த காலத்திலும் சொல்ல முடியாது. தமிழ் சிறந்த மொழி அப்படின்னு தான் சொல்வா. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கன்னட மொழி தான் சிறந்த மொழியும்பா. சில பேர் மலையாளம் தான் இனிமையான மொழியும்பா. சில பேர் தெலுங்கு கேட்டா கன்னட கஸ்தூரி அப்படின்பா. அரவம் அத்வானம்பா. அரவம்னா தமிழ், அது அத்வானம்னா. ஏன்னா அரவம்னா தமிழ்னு சொல்லுவா தெலுங்காரனா, அரவம்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அரவம் அத்வானம்னா பாம்பு கிட்ட பயம் தானே, எல்லாம் பாம்புனால தொல்லை தானே. அதனால அரவம்ங்கிற ஒரு இருபொருள் பட உரைத்தல் அப்படின்ற மாதிரி அரவம்னா தமிழ், அரவம்னா பாம்பு. அதனால வந்து தமிழ் வந்து அத்வானம், அத்வானம்னா தொல்லைன்னு அர்த்தம். ஆனா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுல இருந்து பார்த்தாக்க மலையாளம் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்து பண்ணின மொழி மலையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கன்னடத்திலேயும் நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் லைட்டா மாறுபட்டு இருக்கும், மாற்றி வச்சிருப்பாங்க கொஞ்சமா. அவன் அண்ணன் இட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னத்தை இட்டான், கொடுத்தான், தந்தான், அது இல்லையா? இவ இட்டு அப்படின்னு சொல்றான். அள்ளி இட்டிதுரா அப்படிங்கிறான். அள்ளி இட்டிதுரான்னு அங்க வச்சு விடுறியா அப்படிங்கிறான்.
அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய வார்த்தைகள் பார்க்கும்போது அப்படியே கன்னடத்துல வந்து தமிழ் வார்த்தைகளே கொஞ்சம் குறைச்சலா கொஞ்சம் மாத்தி அப்படி வேற மாதிரி சொன்ன மாதிரி தெரியும். தெலுங்குல பார்த்தாலும் அதே மாதிரிதான். செப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? செப்பு மொழி 18 அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ்லேருந்து வந்தது 18 மொழிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. பாரத நாட்டுல 18 மொழிகள் இருந்தது அப்படிங்க. இந்திய தாய் 18 மொழிகள் பேசப்பட்ட நாடாக இருந்தாள் அப்படின்னு சொல்ற. இது வந்து அவன் செப்பு அப்படின்னா தமிழ்லயும் அதே வார்த்தைக்கு செப்பினான் அப்படின்னாக்க சொன்னான். அதுக்கு தெலுங்குல வந்து செப்பு செப்தாரு அப்படிங்கிறான், சொன்னார் அப்படிங்கிறான். செப்தாவா நீ சொல்றியா அப்படிங்கிறான். நீ செப்பினதி அப்படிங்கிறான், நீ சொன்னது அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அந்த செப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நான் வந்து ஒரு எடுத்துக்காக சொல்றேன் உதாரணத்துக்கு. அதுல இருந்து பார்க்கும்போது தமிழ் மொழியினுடைய ஒரு பாதிப்பு எல்லா தமிழ் தென்னாட்டு மொழிகளிலும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது தமிழ் தான் மூத்த மொழி. தென் மொழிகளிலே மூத்த மொழியானது தமிழ் தான். அந்த தமிழ் மொழிக்கு இந்த நெற்றிக்கண்ணையுடைய பெருமானானவன் சங்கத்தமிழ் வளர்த்த அந்த மதுரையும் பதியில ஒரு ஒரு சங்க காலத்தினுடைய டிபேட்லயும் தானே கலந்துண்டு தானே அதை அனுபவிச்சு புலவர்களுக்கு சமமாக தானும் அமர்ந்து கொண்டு அதை அனுபவித்தார். அவர்களோடு ஆராய்ச்சியில் அவரும் ஈடுபட்டார். அப்படி ஆராய்ச்சியில ஈடுபட்டு ஒரு அவரால் சிறப்பு எழுதப்பட்ட இந்த தமிழ் மொழி இருக்கே மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இலக்கணமே இல்லாத மொழிகளோடையோ அப்புறம் வந்து எழுத்துக்களே இல்லாத மொழிகளோடையோ இத சாதாரணமா அதுக்கு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது அப்படின்னு. கண் நுதல் அப்படின்னா நுதல் அப்படிங்கிறது வந்து நெற்றி, லலாட்ட பல்லக்கே அப்படின்னு சொல்ற மொழியோ நெற்றி. அந்த நெற்றியில இருக்கக்கூடிய கண் நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். அதே தமிழ் இன்னொரு வார்த்தை கண்ணுதல்கிற வானுதற் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திறங்கி பேருநற்கண்ணியை எம்பெருமாட்டியை இவர் அபிராமம் பெற்றார். வாழ் நுதல் கண்ணி, வாழ் போல வளைந்து இருக்கக்கூடிய நுதல் அந்த நெற்றியிலே உள்ள கண்ணை உடையவட. அம்பாளுக்கும் ஒரு கண் இருக்கு நெற்றியில அப்படிங்கிறார். அம்பாள் தான் சிவன், சிவன் தான் அம்பாளுங்கிறதுனால அவருக்கு 3 கண்ணு, இந்த அம்மாக்கும் 3 கண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனுடைய பிள்ளையான முருகனுக்கு மாத்திரம் 18 கண்ணு. அஷ்டாதச லோச்சனா கண்டேன அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணியன் ரட்சித்தோகம் அப்படிங்கிற கீர்த்தனையில தீட்சிதர் சொல்றாரு அஷ்டாதச லோச்சனமா 18 கண்களாம். 6 முகம், ஒரு முகத்தையும் 3 கண்ணு, 6 3 18 கண்கள் அப்படிங்கிறார். இந்த 18 கண்ணு வச்சிருக்க பெருமானே ஒரு கண்ணால என்ன பார்த்தா. ஆனா ஆதிசங்கர் சொல்லும்போது 18 சொல்லல. இதுல சுப்பிரமணிய பூஜை சொல்லும் போது 12 கண் தான் சொல்றாரு. அப்பா அவனுக்கு 12 கண்ணு இருக்கு. இந்த 12 கண்ணுல ஒரு கண்ணால என்ன பார்த்து அருள் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷமாய் ஓகோன்னு என்னோட வினை பயன்கள்லாம் தீர்ந்து போயிடும். இதனால உனக்கு என்ன குறைச்சல் வரப்போறது? ஒரு கண்ணால என்ன பார்த்தனால உனக்கு என்ன குறை வந்துட போறது? உன்னை 18 கண்ணாலையும் பார்க்க சொன்னேன்ல. அதனாலதான் வைஷ்ணவாலாம் சொல்லுவா பெருமாளுக்கு பெரிய திருமண் நிட்டுருப்பா. அந்த திருமண்ணும் சரி நடுவுல செந்தூரமும் போட்டுருக்கிறது பார்த்தா பெருசா இருக்கும். அது வலத கண் இடத கண் ரெண்டையும் பாதி மறைச்ச மாதிரி இருக்கும். மூக்கு வரைக்கும் நீண்டு இருக்கும். மூக்கல கீழே இறக்கி விட்டுருப்ப இந்த ஒய் மாதிரி. ஏண்டா அப்படின்னு அதுக்கு ஒரு ஆழ்வார் சொன்னார், இவருக்கு ஏன் தெரியுமா? நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். இவருக்கு வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஒரு திருமண் காப்பு சாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது. அவர் நேர பார்க்கும் போது அவரால் அந்த கண் 2 கண்ணையும் வந்து இந்த திருமண் வெள்ளை திருமண் இருக்கு அது மறைச்சுன்னு இருக்கு. இவர் யாரையாவது பார்க்கணும்னா ஓரக்கண்ணால் தான் பார்த்தானும். அவர் ஓரக்கண்ணால பார்க்கும்போது அது வந்து கடைவிழி பார்வைன்னு ஆயிடும். கடைக்கண் பார்த்தனை காத்தருள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது மாதிரி வந்து கடைக்கண்ணால பார்த்துட்டாருன்னா அட்டேஸ்வரின்னு அப்படியே கொட்டாதோ அப்படி கொட்டும். கடைக்கண்ணால பார்க்கணும் அப்படின்னு. அதனாலதான் வந்து பெருமாள் என்ன பண்ணாரா வாமனாவதாரம் எடுத்து போகும்போது அவர் என்ன இட்டுன்னு போனான்னு தெரியல. ஒரு யூ ஷேப்ல வந்து ஒரு ஸ்ரீசூர்ணமத்தம் தான் இட்டுன்னு போனதா படத்தெல்லாம் போடுறார். அது வந்து இந்த கேரளா சைடு இருக்கக்கூடிய வாமனாவதாரத்தெல்லாம் பார்த்தா சந்தனமோ கோபியோ அந்த நீளமா அது பெரிய ஒரு யூ மாதிரி போட்டுதான் வச்சிருக்கா. அவர் வந்து நேர பார்த்துன்னு போறாரு. ஏன்னா நேர பார்த்துன்னு போனா கடைக்கண்ணால் பார்த்தா அவனுக்கு செல்வம் ரொம்ப செழிப்பாயிடும். இவர் போறதே அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் அபகரிச்சு பலிக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தானே.
ஆனா அவர் ஒண்ணு மறந்து போயிட்டாராம். கிளம்பிட்டார். அவர் பிறந்தார், காத்தால பிறந்தார், மத்தியானமே குழந்துட்டார். உபநயனம் ஆயிடுத்து. ஒருத்தர் ஒரு ஒரு ஐட்டம் அவருக்கு கொடுத்தா எல்லாம் தீர்த்தார், கொடையை பிடிச்சாரு, கிளம்பிட்டார் மகாபலி யாகம் பண்ற இடத்துக்கு. போகும்போது ஒண்ணு மறந்து போயிட்டாராம். என்ன மறந்து போயிட்டாருன்னா, அழகில்லைன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் இந்த அம்பாளானவள் இவருடைய மார்லயே உட்கார்ந்துருக்காளாம். பாதி வழி போனோன்னு அவருக்கு ஞாபகம் வந்துடும். ஐயோ, இந்த அம்மா நம்ம மார்ல உட்கார்ந்துட்டு எதிர்க்க பார்த்துட்டே இருக்காளே, இவன் மகாபலியை பார்த்துட்டே இருந்தா நம்ம என்ன கேட்டாலும் அவன் கொடுத்துட்டே இருப்பான், வந்துட்டே இருக்குமே அக்ஷய பாத்திரம் மாதிரி. என்னைக்கு இவனோட சொத்தெல்லாம் நம்ம அபகரிச்சு இந்திரனை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சாராம். ஒரு நிமிஷம் அப்படி பின்னாடி பார்த்துட்டு கேட்டாராம், இந்த மாந்தோல் அங்க விட்டுட்டு வந்துட்டு அதை எடுத்துன்னு வான்னு. உடனே யாரோ ஓடி போய் அந்த மாந்தோல் எடுத்து வந்தோன்னு அவர் இடது தோல்ல போண்டாராம். இடது தோல்ல போடும்போது வலது பக்கமும் மார்புல பாதி. ஏன்னா ஹிருதயம் வந்து நடுவுல தான் இருக்கு. இது ஆக்சுவலா பார்த்தாக்க ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இதயம் வந்து இடது பக்கம் இருக்கா. ஆனா கடவுள் வசிக்கக்கூடிய இதயம் வந்து வலது பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது ஒரு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமான்னா அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. பெரியவா எல்லாம் சொல்லிருக்கா, அது அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அப்படி வந்து அந்த மார்ல இருக்கக்கூடிய அம்பாளானவள் மகாபலி பார்க்காத வண்ணம் அந்த மான் தோலை போட்டு அவர் மறைச்சு விட்டாராம். பரமேஸ்வரனுக்கு புலித்தோல், இங்க வந்து காசியப்ப முனிவருடைய பிள்ளையாக பிறந்த பாமனருக்கு வந்து மாந்தோல் மேல போத்திட்டு அவர் போனார். ஏன்னா இந்த அம்மா அவனை பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னோ எல்லாம் பண்ணிதான். அது வந்து கிருஷ்ணாவதாரத்துல தான் நிறைய இந்த மாதிரி சாத்துரியமான லீலைகள்லாம் பண்ணான்னு இல்லை. வாமநாத அவதாரத்துல வந்து எப்போ வந்து அவர் வந்து மனுஷனா பிறவி எடுத்தாரோ அப்பவே அவருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுது. மனுஷனுடைய குணங்கள்லாம் அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு, நமக்கு நல்லா தெரியுது. அப்படி அவர் போனார், போய் பார்த்தார். என்ன பார்த்தார்? அவனுக்கு வந்து எது கேட்டாலும் கொடுக்குறேன்னா கொடுத்துட்டா, 2 அடி மண்ணுன்னா உலகத்தை முழுக்க அளந்தார் வந்தார். இதுல இவரும் வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் திருவிக்கிரமா நின்றார். அதே மாதிரி பரமேஸ்வரனும் திருவண்ணாமலையில ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அப்படி ஜோதி பிழம்பாக நின்றார். 2 பேருக்கும் ஒரு நிறைய விஷயங்கள் அதை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க போறோம். 2 பேருக்கும் காமனா ஒரு 23 ஐட்டம் எடுத்து ஒரு பாடலா இருக்கு. அது தேடி எடுத்து அதை அடுத்த ஒரு 2 இது முடிஞ்ச உடனே அதை நம்ம கலந்துக்கலாம். ஒரே சென்டென்ஸ் சொன்னாலே அதுல வந்து 2 பேருக்கு பொருந்த மாதிரியாக அதுல ஒரு 23 46 கதைகள் வர மாதிரியான இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அது எடுத்து நான் இந்த இதில் சொல்றேன். இப்ப வந்து இந்த பாடலுக்கு நம்ம பதம்பதமான அர்த்தம் பார்க்கும்போது ஒரு நான் சொன்ன நிறைய மொழிகள் இருக்கு. அந்த மொழிகள் எல்லாம் வந்து தமிழ் மொழிக்கு இணையாக ஆகாதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இதுல இருக்கு, இந்த புத்தகத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் அத்தனை மொழிகளையும் வரிசைப்படுத்தி ஒரு பாட்டா சொல்லியிருக்கார். சிங்களம், சோனம், சோனகம், சாவகம், சீனம், துளு, குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், வங்கம், அப்புறம் வந்து கங்கம், மதங்கம், கடாரம், கௌடம், கடும், குசலம். இப்படி வந்து 18 மொழிகள். செப்பு மொழி 18 உடையால் இதுதான் சொல்ற பாரதியார். சிங்களம்ங்கிறது வந்து ஸ்ரீலங்கால பேசக்கூடிய சிங்களம். சோனகம்ங்கிறது என்னன்னு தெரியல, சோன தேசம் இருக்குன்னு தெரியல. சோனாச்சலம் அது என்ன, அதுவான்னு தெரியல. அப்புறம் சாவகம், சீனம்ங்கிறது சீன மொழி. சீன மொழி அந்த காலத்துல இருந்திருக்குன்னு தெரியுது, ரொம்ப புராதனமான மொழியா தெரியுது. துளுங்கிறது வந்து இங்க குடகு மலை பக்கத்துல எல்லாம் வந்து பேசுறோம். குடகம் அப்படின்னு ஒரு இது. குடகம் அப்படிங்கிறது வந்து இந்த புதிய வெஸ்டர்ன் காட்ஸ்ல வரக்கூடியது, அங்க பேசப்படும் துளு, குடகம். அப்புறம் வந்து கொங்கணம், கொங்கண முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இல்லையா, கொங்கண முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய லாங்குவேஜ் கொங்கணின்னு நினைக்கிறேன். கன்னடத்துல அடுத்தது கன்னடத்தையும் சொல்றாரு. கன்னடத்துல வந்து கொங்கணி கன்னடம் இருக்கு, துளு கன்னடம் இருக்கு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய 2-3 விதமான மைசூர் கன்னடம் டிஃபரெண்டா இருக்கும். எப்படி நம்ம திருநெல்வேலி தமிழ், அப்புறம் வந்து தூத்துக்குடி தமிழ், ஸ்ரீலங்கா தமிழ், அப்புறம் வந்து திருச்சி தமிழ், மதுரை தமிழ்னு வரும்போது அவர் சென்னை தமிழ். சென்னை தமிழுக்கும் அந்த ஒரிஜினல் தமிழ் தெற்க பேசக்கூடிய தமிழுக்கும், தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையில பேசக்கூடிய தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்படி வந்து மதங்கம், கடாரம் அப்படின்னு ஒரு ஊர், கவுடம், குசலம், குசலம்ங்கிறது கோசலமா இருக்கலாம். இப்படி ஒரு ஊர்லயும் வந்து
பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் சேர்த்தா 17 மொழியானது. இந்த 17 மொழிக்கு ஈக்குவலாக 18வது மொழியான தமிழ சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கார். இதுக்கு அர்த்தம் பதம் பதமா பார்க்கும்போது, கண் நுதல் பெருங்கடவுளும், நெற்றியிலே கண்ணை உடைய முழு முதல் கடவுளாகிய சிவபெருமானும் கழகமோடு அமர்ந்து, அந்த சிவபெருமான் என்ன பண்றான்னு அந்த தமிழ் சங்கத்திலே வீற்றிருந்து அமர்ந்திருந்து பண் உற அந்த அந்த பண்களை எல்லாம் அதில் பேசப்படக்கூடிய கவிதைகளை எல்லாம் ஆராய்ந்து கழகமோடு அமர்ந்து அந்த சங்கத்துக்குள்ளே அமர்ந்திருந்து அதை நல்ல முறையிலே தெரிந்து அதை ஆராய்ந்து அதனுடைய நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பசுத்தமிழ், இந்த ரொம்ப இளமையான செழிப்பான அந்த தமிழ் மொழியானது அப்படி பரமேஸ்வரனால் போஷிக்கப்பட்ட அந்த மொழியானது அதை போய் நம்ம வந்து இலக்கண வரம்பு இலக்கணம் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்லாத, ஒரு லிமிடேஷன்ஸ் எதுவும் இல்லாத சில மொழிகளை போல அப்படின்னா, சில மொழிகள்னா அவர் எதாவது சொல்றாருன்னு கீழே கொடுத்துருக்கா, 17 மொழிகள் கொடுத்துருக்கா. அந்த 17 மொழிகளோட கூட வந்து அந்த சில மொழிகளை போல எண்ணிடை கணக்குக்காக எண்ணி பார்க்கறதுக்காக அதெல்லாம் இருக்கு. 18 மொழி இருக்குன்னா ஒரு எண்ணிக்கைக்காக தான். மற்றபடி அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. தமிழ் மொழி மாதிரியோ சம்ஸ்கிருத மொழி மாதிரியோ ஒரு சிறப்பான மொழிகள் அவைகள்லாம் இருக்க முடியாது. அப்படி வந்து படக்கிடந்ததா அப்படி வந்து அது வந்து அந்த மாதிரி எடுக்க முடியுமா? நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? எண்ணப்படுமோ? நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது. அந்த மாதிரி இதுவும் அதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி கூடவே கூடாது. கர்ணனையும் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிராஸ்தாரையும் நம்ம வந்து ஒற்றுமை படிச்சு பார்க்க முடியுமோ? முடியாது. இவர் என்ன கொடுப்பாரு? ஒரு மாடு கொடுப்பாரு, ஆடு கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு காணி நிலம் கொடுப்பாரு, அவ்வளவுதான் தருவார். கர்ணன் அப்படி இல்லையே. ஒரு கதை கூட இருக்கு கர்ணனை பத்தி. கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்டாராம் ஒரு தடவை, இந்த உலகத்திலே சிறந்த தனவான், அதாவது ஒரு ஒரு தியாகி, எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவன் யார், மனஸ்வி யாருன்னு. எங்க அண்ணா தர்மபுத்திரனா, அவன் விட்டு கொடுப்பானா? அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவர் சொன்னார், இல்ல இல்ல உனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன் பாரு, கர்ணன் தான் சிறந்தவன். எப்படின்னா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் தர்மபுத்திரட்ட போயிட்டு அப்படி ஒரு கையை அசைச்சாரம், ஒரு பெரிய மலை மாதிரி பொற்காசுகள் குவிஞ்சு போயிட்டான். தர்மபுத்திர கூப்பிட்டு இன்னைக்கு சாயங்காலம் அஸ்தமனத்துக்குள்ள இது எல்லாருக்கும் தானம் பண்ணிடுனார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பறக்காப்படி எடுத்துட்டு வர சொல்லி எல்லாரும் வரிசையா நில்லுவாங்க, கியூல நின்று வாங்க அப்படின்னு ஒத்தொத்தருக்கும் அதெல்லாம் அளந்து கூட்டிகிட்டே இருந்தாராம். அர்ஜுன் அதை பார்த்தான். அப்புறம் உடனே அர்ஜுனுடைய மலைக்கு போனார். எதுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அப்படி கையாட்டினா பெரிய மலை தங்கம் வந்துடுச்சு. உடனே கர்ணனை பார்த்து சொன்ன, நீ சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ சூரியாஸ்தமனத்துக்கு முன்னாடி சந்தி பண்ண போவே, அதுக்குள்ள இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை காசுகளையும் நீ எல்லாருக்கும் தானம் பண்ணிருக்கணும்னா. அவன் பார்த்தான், இந்த ஊருக்கு யாருப்பா கிராம அதிகாரி, தலைவர் யாருன்னு கூப்பிட்டான். இதெல்லாம் தங்க மலையா இருக்கு பத்தியா, இருக்க தங்க காசுகள் எல்லாத்தையும் உங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமமா பிரிச்சு எடுத்துங்க போங்க அப்படின்னு கை தட்டின்னு போயிட்டானோ. உடனே கிருஷ்ணர் சொன்னாரா, உங்க அண்ணா பாரு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தானம் பண்றாரு, என்னைக்கு பண்ண போறா, அது வளர்ந்துட்டே இருக்க போறது. இவன் பத்தியா டோட்டலி டிசோன் தட், அந்த தங்க காசு இருக்கிற மலையே தானம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவனுக்கும் சொல்லிதான் வேண்டாம் சொல்லப்போனா வேணும்னு சொல்லப்போனா தெரியாது. ஆனா நீ தானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோன்னா அடுத்த க்ஷணமே தானம் பண்ணிட்டு போயிட்டான். தனக்கு அதுல எந்த விதமான பற்றையும் வச்சு கொள்ளல பத்தியா. அப்பேற்பட்ட கர்ணன் தான் வசத்தியானவன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்ற மாதிரி எல்லாத்திலையும் வந்து ஒப்பிடுறது கூட என்ன வேணும் அப்படின்னாக்கா, ரொம்ப உயர்ந்ததான ஒண்ணை வந்து ஒரு மட்டமான ஒண்ணை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. பட் சில சமயத்துல ஓமானம் சொல்லும் போது கிட்டத்தட்ட சமமா இருக்கிறதோட சொல்லுவா, அப்ப கூட இணை இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சமம் இது கிடையாது, அது போல இது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. என்னன்னாக்கா இப்ப இது தடஸ்த நியாயம்லாம் சொல்றா இல்லையா, மார்ஜா கிஷோர நியாயம், தடஸ்த நியாயம் இப்படிலாம் சொல்ற மாதிரி ஒரு நியாயம். இதுக்கு அது ஓமானமா சொன்னாக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தெரிந்த ஒண்ணை சொல்லி தெரியாத ஒண்ணை விளக்குறது அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படி தெரிந்த ஒன்றை காமிச்சு இது மாதிரி இது இருக்கு இல்லையா, இதை விட வசதியான இவர் பாக்குறீங்களா, அள்ளி எல்லாரும் கொடுக்குறா இல்லையா, இது மாதிரி 100 மடங்கு வசதியானவன் கர்ணன் சொல்ற மாதிரி இங்க தமிழ் மொழியும் அந்த மற்ற மொழிகள்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தா, இதை விட ரொம்ப வசதியான மொழி. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மொழி வந்து சிவபெருமானே அந்த மொழிக்கு பிராதானியம் கொடுத்து அந்த சங்க தமிழ் காலத்துல அந்த ஆராய்ச்சிகள்லாம் தானே அமர்ந்து கலந்து கொண்டு அதை ரசிச்சு அதுக்கு பெருமை சேர்த்திருக்கார். அதனால இலக்கணம் இல்லாத
குறியீடுகள் இல்லாத, எழுத்துக்கள் இல்லாத, வரி வடிவங்கள் இல்லாத மற்ற மொழிகள் எல்லாம் தமிழ் மொழிக்கு இணையாக சொல்லவோ தமிழ் மொழி அவைகளோட கம்பேர் பண்ணுறதோ சரியா இருக்காது. அப்படித்தானே நினைக்கலாமோ, செய்ய தப்பு இல்லையோ அப்படின்னு சொல்றேன். இதுக்கு மேல இருக்கக்கூடிய அடுத்த பாடலான 88, 89, 90 நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம், டீட்டெயில்டா பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நம. ராம் ராம்.